வணக்கம் அன்புடர்களே. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள்ல இருந்து விலக்கப்பட்டிருக்கார். அவரோட அடுத்த மூவ் எப்படி இருக்க போது, என்ன செய்ய போறார் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிமுகவையும் செங்கோட்டையனையும் இரண்டா பிரிக்கவே முடியாது. ஏன்னா அதிமுகல நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் செங்கோட்டையன். 1972 ஆண்டுல எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவித்த பொழுதே அவரோடு இருந்து அப்பருந்தே பணி செய்து கொண்டு வருபவர் செங்கோட்டையன். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சீனியரும் கூட. 1977 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக சத்தியமங்கலம் தொகுதியில போட்டியிட்டு வென்றார். அதற்கு பின்பு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இதுவரை ஒரே ஒரு முறை மட்டும்தான் தோற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட 9 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர். இப்படி நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியமும் பின்னணியும் கொண்ட கே.ஏ. செங்கோட்டையன் அதிமுக முக்கிய பொறுப்புகளை இழந்திருக்கிறார். காரணம், இங்கிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்களை இணைக்கணும், அவர்களோடு அணி சேர்ந்துக்கணும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருந்தார். அவர் பொதுவெளியில் அதை பேசியதோடு மட்டுமில்லாம ஊடகத்தினர்கிட்ட அதை பேட்டியாகவும் கொடுத்திருந்தார். அதோடு மட்டுமில்லாம இதையெல்லாம் செய்யறதுக்கு 10 நாட்கள் மட்டுமே கெடு கொடுத்திருந்தார். நேற்று 5ஆம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினாரு செங்கோட்டையன் அவர்கள். சரியாக அந்த 10 நாள் கெடு என்பது பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 15 வந்து முடியும். சோ அப்படி 10 நாட்கள் கெடு கொடுத்தவர் கேடில் முடிந்தார் என்பதை போல ஒரே நாள்ல அவருடைய கட்சி பதவிகளை பறித்து தடாரடியாக அதிரடி காட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும், அடுத்த மூவ் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம். அதற்கு முன்பாக கே.ஏ. செங்கோட்டையன் இப்போது வகித்து வந்த பதவி ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் அப்படிங்கக்கூடிய அந்த பதவி. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர். அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஒன்று அந்தியூர் தொகுதி இப்பொழுது திமுக வசம் இருக்கிறது. அடுத்ததாக கோபிச்செட்டிப்பாளையம். அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார். தொடர்ச்சி அங்க வெற்றி பெற்று போறார். இதற்கு அடுத்து இன்னொரு சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா பவானி சாகர். அது தனி தொகுதி, அதாவது பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதி. அங்கு பன்னாரி என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். கே. செங்கோட்டையன் அவர்களுடைய நடவடிக்கையில ஆரம்ப காலத்துல இருந்து கூடவே இருந்தார் பன்னாரி எம்எல்ஏ. ஆனா நேற்று அவர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துகிற பொழுதே பன்னாரி எம்எல்ஏ கூட கலந்துக்கல. அதாவது பவானிசாகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பேர் பன்னாரி, அவர் கூடுதலாக கலந்து கொள்ளவில்லை. அதனால அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதே போன்று முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட வெகு சிலர் தான் அவர் கூட நேற்றுக்கு இருந்தாங்க. ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ஒன்றிய செயலாளர், பேரூராட்சி தலைவர், இது போன்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இருந்தாங்க. நம்பியூர் ஒன்றிய செயலாளர் தம்பி என்ற சுப்பிரமணியம், நம்பியூர் தெற்கொன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, அந்தியூர் வடக்கொன்றிய செயலாளர் தேவராஜ், கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கொன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன், அத்தானி பேரூராட்சி செயலாளருங்கிறவங்க லெவல்ல தான் இருந்தாங்க. இப்ப ஏன் செங்கோட்டையன் மேல தடலடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுங்கிறத சொன்னாதான் அவருடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்க முடியும். முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 6 முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து சந்தித்தோம்னு அவர் சொன்னார். ஆனா செங்கோட்டையன் அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்புல அவர் மட்டும்தான் இருந்தாரு, மற்ற 5 முன்னாள் அமைச்சர்கள் இல்ல. இன்னொன்று, அவருக்கு எதிராக எந்த வலுவான குரலும் சீனியர் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தரப்புல இருந்தோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தரப்புல இருந்தோ இல்ல. சோ இதெல்லாம் செங்கோட்டையன் அவர்களே பலவீனமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காட்டியிருக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இதை பொது வெளியில சொல்றாரு, ஊடகத்தினர் முன்னாடி சொல்றாரு. அது ஒரு வகையில ஜனநாயகம் அப்படின்னு அவர் கிளைம் எடுத்துக்கிட்டாலும் கூட இதற்கு முன்பு கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட நேரடியா செங்கோட்டையன் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அது உள்கட்சி ஜனநாயகத்துடைய அடிப்படையில அங்க பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க, ஒரே ஒரு புகைப்படம் மட்டுமே எடுப்பதற்காக புகைப்படக்காரர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க. அது போன்ற பொதுவெளியில் பேசியிருந்தால் செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு நாங்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் எழுந்திருந்து பேசியிருந்தா அது கவனம் பெற்றிருக்கும். இன்னொன்று, அதிமுக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்கள் அங்கே செயல்படுது. நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இந்த பேச்சை பேசுகிற பொழுது கொங்கு பெல்ட்ல இருந்தால் ஒரு 4-5 மாவட்ட செயலாளர்கள் அவர் கூட இருந்தாங்க, அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இருந்தாங்கன்னா அந்த பேச்சு கவனிக்கப்படும். ஒன்றிய செயலாளர்களை திரட்டி வைத்துக் கொண்டு ஒரு மாவட்ட செயலாளர் நிலையில அரசியல் செய்து கொண்டு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் பேசியதாலதான் அவரை ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு ஒரே நாள்ல அவரை கட்சியினுடைய பொறுப்புகள்லாம் பறிச்சிருக்காங்க. செங்கோட்டையன் தரப்பு கூட எங்கள்கிட்ட இதை விளக்கமாவது கேட்டிருக்கலாமே அப்படிங்கக்கூடிய இடத்திற்கு இன்னைக்கு இடங்கி வந்திருப்பது என்பதே ஒரு ஒரு இறங்குதல் தன்மை கொண்ட ஒரு விஷயமா தான் பாக்குறோம். சரி, செங்கோட்டையன் அவர்கள் கிரவுண்ட்ல எப்படி இருப்பாரு, அந்த மக்களோட எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் நேற்று முன்தினம் மட்டுமே ஒரே நாள்ல 34 கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த அளவுக்கு தொகுதி மக்களோட நெருக்கமாக இருப்பார். தொகுதியில அவரால் பலன் பெறாத ஒரு குடும்பம் கூட இழுக்காது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மண்ணோடும் மக்களோடும் நேசத்தோடும் விசுவாசத்தோடும் இருக்கக்கூடியதான் செங்கோட்டையன். ஆனா அவருடைய எல்கை எவ்வளவு, அது கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டல அப்படிங்கிறாங்க. அந்த கோபி பகுதியில மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துறாரு. அவருடைய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 பகுதிகளிலுமே இவருக்கு போட்டியாக மாற்றாக எம்ஜிஆர் மன்றம் தொடங்கி பல பொறுப்புகள்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல பேரை மாநில அளவிலான பொறுப்புக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்துட்டார். அந்த விஷயங்கள் எதுலையுமே செங்கோட்டையன் கன்சிடர் பண்ணல,
கலந்து ஆலோசிக்கல அப்படிங்கிறதும் அந்த தரப்புக்கு கடுமையான எரிச்சலை ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்துச்சு செங்கோட்டையன் தரப்புக்கு. இதெல்லாம் சேர்த்துதான் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. செங்கோட்டையனை பின்னால இருந்து இயக்குறது யார் அப்படிங்கக்கூடிய கேள்வி இதை விட முக்கியமானது. நேற்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல செங்கோட்டையனே ஒரு இடத்துல குறிப்பிடார். என்ன சொல்றாரு? மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் கேட்கிறாங்க. நீங்க கூட டெல்லிக்கு போயிட்டு இருந்தீங்க, அமித்ஷாவை மீட் பண்ணீங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சீங்க, கட்சியிட்ட சொல்லிட்டா போனீங்க. ஏங்க நான் மட்டுமாங்க போனேன், நிறைய பேர் போனாங்க, என்ன கூப்பிட்டாங்க நான் போனேன் அப்படின்னு அவரு அந்த இடத்துல பேசியிருந்தார். சோ அப்ப இது பாஜக ஒரு இணைப்பை விரும்புகிறது. யார் பிரித்தார்களோ அவர்களே அதிமுக மீண்டும் இணைய வேண்டும், இணைந்தால்தான் திமுகவை விரட்ட முடியும், வீழ்த்த முடியும் என்பதுல ரொம்ப தெளிவா கொள்கை விளக்கத்தோட அவர்கள் அதுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம். நம்ம செங்கோட்டையன் அடுத்ததா பாஜக பக்கம் போயிருவாரா? அதிமுக முதல்ல சீட்டு தருவாங்களா செங்கோட்டையனுக்கு? மேலு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு சம்மதிப்பாரா? இரட்டை இலை சின்னத்தை அவருக்கு ஒதுக்குவதற்கு விடுவாரா? ஏன்னா அவருக்கு எதிராக அரசியல் செய்து விட்டார், எதிர் துருவத்துல பேசிவிட்டார். இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க, ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள். இந்த கொங்கு பெல்ட்ல இருந்தே அவரை எதிர்த்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று கேசி பழனிசாமி, முன்னாள் எம்பி கேசிபி என்கக்கூடியவர். இப்ப அந்த பட்டியலில் 2வது நபராக செங்கோட்டையன் சேர்ந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் அணிகள் இணைப்பு இணைப்பு என்பதைத்தான் மையமா வைத்து பேசி வராங்க. சோ இந்த இடத்துல இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததான் எடப்பாடி பார்க்கிறார். கொங்கு பெல்ட்ல நம்ம எதிர்த்திருக்கிறார் செங்கோட்டையன், அவரும் ஒரு கட்சியில் உள்ள சீனியரு. சோ அவரை காலி செய்யணும் அப்படிங்கக்கூடிய நெருக்கடி அவருக்குள்ள வருது. அதனாலதான் அவர் புதிய புதிய முகங்களை அங்க கொண்டு வர்றார். இன்னொன்று, கொஞ்சம் சீனியர் மினிஸ்டர்ஸ் கிட்ட, முன்னாள் அமைச்சர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாராம். நமக்கு தொடர்ச்சியா நெருக்கடி தராரு செங்கோட்டையன், இந்த முறை கோபியில் அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, புதிய நபரை அறிமுகப்படுத்தணும் பேசியிருக்காரு. இதெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில பெரும் தாக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தி அதுதான் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. சோ இந்த மாதிரியான நிலைமை போய்கிட்டு இருக்கிறப்ப, இந்த மாதிரியான காலம் இருக்கிறப்ப செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் எதிர்காலம் இல்லை. அப்ப அவருக்கு 2 வாசல்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது. ஒன்று விஜயனுடைய வாசல், இன்னொன்று திமுகவுடைய வாசல். அது எப்படிங்க திமுக போவாரு? காலங்காலமா திமுகவுக்கு எதிர்துருவ அரசியல் செய்தவர், கருப்பு வெள்ளை வேட்டியோடு சிவப்பு வேட்டியோடு இருந்தவர். அவர் எப்படி கருப்பு சிவப்பை உடுக்க மனசு வரும்? கொள்கை அடிப்படையில திமுகவோடு முரண்ணுள்ளவர் அப்படின்னா நீங்க பேசுறாங்க கூட. ஈரோடு மாவட்டத்துல இன்னைக்கு முக்கிய அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமி அமைச்சர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர். கொங்கு மண்டலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள். சோ அவர்களுடைய கழுகு பார்வையும் செங்கோட்டையன் மேலப்படும். கோபிச்செட்டிப்பாளையம் உங்களுக்கு உத்தரவாதப்படுத்தி தர்றோம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயித்த கையோட உங்களுக்கு அமைச்சரவையில் இடமும் தரோம் என்பது போன்ற டிமாண்டுகள் திமுக தரப்புல இருந்து வைக்கப்படலாம். அவர் ஏன் பாஜக விரும்ப மாட்டார்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக தான் மீண்டும் கைகோர்த்திருக்கு. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பகைத்துக் கொண்டு பாஜகவிலும் இணைந்து கொண்டு பயணிக்க முடியாது என்கிற சூழல் வரலாம். இது எல்லாத்துக்கும் மேல அவர் அடுத்த சில நாட்கள்ல என்ன மூவ் பண்ணலாம்னா, இன்னும் 10 நாட்கள் அவர் கெடு கொடுத்திருந்தார். அடுத்து 9 நாட்களும் அவர் ஏற்கனவே இந்த சந்திப்புக்கு வலியுறுத்திய முன்னாள் அமைச்சர்களை சந்திக்கலாம், போன்ல பேசலாம், என் குரலுக்கு வலு சேருங்கலாம், பலகட்ட அழுத்தங்களை கொடுக்கலாம், பல பேர்கிட்ட பேசி பார்க்கலாம். பட் இது எல்லாத்தையும் முளையிலேயே கிள்ளி எறிந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு தடாலடி நடவடிக்கை இருக்கும், செங்கோட்டையரே தூக்கி எறிந்து விட்டார் என்பதாக பேசுகிற பொழுது அது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை தரும். வேற யாரும் இந்த குரலை எழுப்ப மாட்டாங்க என்கிற பார்வையும் இதற்குள் இருக்கிறது. செங்கோட்டையனுடைய மூவுகள் 2 விதமாக இருக்கிறதாலும் கூட அதற்கிடையில ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், டிடிவி ஆதரவாளர்கள் போன்றவர்கள் இவர்களை நேரில் சந்திப்பதற்காக தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்காங்க. இவரை போய் சந்திக்கிறாங்க, ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. சோ இந்த அணி வலுப்பெறணும் அப்படிங்கக்கூடிய இந்த கோரிக்கை வலுப்பெறணும் என்பதற்காக சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். செங்கோட்டையன் ஆட்சி இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், பொறுப்பு இல்லாமல் அதிமுகவில் தொடரப் போகிறாரா, அல்லது அவருடைய பார்வை தாவேகா அல்லது திமுக நோக்கி திரும்ப போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.